என்னோட பேர் வேலுசாமி, பிரசிடென்ட் டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபார் மஹிந்திரா. இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நாங்கள் வந்து BE6 அண்ட் XEV9 லான்ச் பண்ணியிருக்கோம். அதை வந்து 26-27 நவம்பர் வந்து நாங்கள் MRVயில் லான்ச் பண்ணோம். செய்யாது அண்ட் MRV செங்கல்பட்டில் லான்ச் பண்ணோம். அந்த வண்டி வந்து நாளையிலேருந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு போகுது. அதுக்காக சார் வந்து விருப்பப்பட்டார் அதை பார்க்கலான்ட்டு, அதனால் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ரோலிங் பண்ணோம். இப்போ நாளையிலேருந்து எல்லா டீலர்ஷிப்ஸ்க்கும் இந்த வண்டியை நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். 79 kWh பேட்டரி பேக் இருக்குது. 500 kilometers ரேஞ்ச் இருக்குது. இதில் 20 minutesல 20% to 80% நம்ம வந்து சார்ஜ் பண்ணிடலாம். பேட்டரி வந்து லைஃப் லாங், அதான் முக்கியமானது. இந்த 3 எலக்ட்ரிக் வண்டிக்கு உண்டான பேட்டரி லைஃபு, இது வந்து சார்ஜிங் டைமு, அப்புறம் வந்து ரேஞ்ச், தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்து இந்த வண்டியில் நிறையா டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்க ஆட்டோ பார்க் அசிஸ்ட், அதை மொட்டில் நீங்கள் விர்ச்சுவல் ஆட்டோ பார்க்னு போட்டுட்டு வெளியில் வந்துட்டு கீ ஆன் பண்ணால் அது பாட்டில் போய் பார்க் பண்ணிடும். அதில் வந்து 12 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் இருக்குது, 6 கேமராஸ் இருக்குது, 5 ரேடார்ஸ் இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் அது டிடெக்ட் பண்ணிடுது. ஏதாவது பொருள் போய் இடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நிறுத்திடும், ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடும். அதில் வந்து உள்ள சார் வந்து கேமரா இருக்குது. அந்த கேமரா வந்து டிரைவர்ஸ்னுடைய ஐ பால்ஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அவர் வந்து டிரைவிங் டைரக்ஷன்லேருந்து இந்த பக்கம் திரும்புறாரு அப்படின்னா உடனே அந்த ஸ்டியரிங்கை ஷேக் பண்ணிவிடும். அந்த டெக்னாலஜி இருக்குது. இது வந்து BNCAP 5-star ரேட்டிங் இருக்குது. இதுக்கு அட்வான்ஸ் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே, அப்புறம் நேவிகேஷன் வந்து அந்த டைரக்ஷனை வந்து ஏரோ மாதிரி போட்டு அந்த ரோட்லேயே காமிக்கும். என்ன km/h போகிறோம், என்ன ரேஞ்ச் இருக்குது, எவ்வளோ மீட்டரில் வந்து நீங்கள் திரும்பணும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் காட்டும். அப்புறம் அந்த டிராஃபிக் சைனில் வந்து 30 km, 20 km, 50 km ஸ்பீட் லிமிட் இருந்ததுன்னா அதை உங்களுக்கு காட்டும். இந்த ஸ்பீட் லிமிட் இருக்கிறத காட்டும். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது. வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது, 3 ஸ்க்ரீன் இருக்குது, 16 ஸ்பீக்கர் இருக்குது உள்ள. அதில் வந்து டால்பி அட்மாஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, கார்மன் ஹார்டன் சிஸ்டம் ஒரு உள்ள இருக்குது. இது வந்து உலகத்திலே இருக்கிற ஆடி, மெர்சிடஸ், இந்த வண்டியில் இல்லாத அந்த டால்பி அட்மாஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது, இந்த ப்ரைஸ் பாயிண்டில். இது வந்து நம்ம பேக் 3ன்னு சொல்கிறோம். BE6 வந்து 26.9 lakhs, இந்த XEV9 வந்து 30.5 lakh. இப்போ ரோடை விட்டு கார் வெளியில் போயிடுச்சுன்னா அதுவே வந்து ஸ்பீடு கம்மியாகி ஆஃப் ஆகிக்கணும், அந்த மாதிரி வசதிகள்லாம் சொல்கிறாங்க. லேனுக்கு உள்ளே கார் போகிறது, இது வந்து லேனில் போயிட்டு இருப்ப நீங்கள் டர்ன் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அடுத்த லேனுக்கு போயிடும். அது யாரும் இல்லை அப்படின்னா. அப்புறம் கவ் ரோடில் இருந்ததுன்னா அதை அப்படியே டிடெக்ட் பண்ணிக்கும். இப்போ வெளிநாட்டிலலாம் கவ் கிடையாது. இந்த வண்டிக்கு வந்து நம்ம சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்குது. கவ் வந்து ரோட்டில் இருந்ததுன்னா டக்குனு டிடெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும் அது ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஹைவேலாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிடும். டிரைவர் இருக்கணும், பட் அதுவாக ட்ரைவ் பண்ணணும். கர்வ்லாம் அதுவே அது மேனுவர் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க அதுவாக பார்க் பண்ணுது. இதில் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. அதில் என்ன பாட்டு வேணாலும் போட்டுட்டு அது வந்து இந்த லைட்ஸ்லாம் வந்து அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி ஆடும். அதை போட முடியுமான்னு பாருங்க, ஆன் பண்ணிவிடுப்போம். ஸோ அதே போல சார், இப்போ சென்னைனா டிராஃபிக் அதிகம் இருக்கு, மழை வெள்ள பாதிப்பு அதிகம் இருக்கு. இப்போ மின்சார கார்கள் வந்து டிராஃபிக் அந்த பேட்டரியில் போகலாம். நம்ம பேட்டரி டெஸ்டிங் வீடியோ விட்டுருக்கோம். அதில் 48 hours வந்து தண்ணிக்குள்ளேயே வச்சுருந்தோம் வண்டியை. அது எடுக்கலாம். பேட்டரி வந்து ஃபுல் ப்ரூஃபு. அது 12 மீட்டர் உயரத்துலேருந்து பேட்டரி கீழே போட்டிருக்கோம். அது உடையாது. ரொம்ப ரொபஸ்ட்டு. வைப்ரேஷன் டெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். சார்ஜ் டிஸ்சார்ஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். இது வந்து 60 kW சார்ஜிங் இருக்குது, 30 kWh சார்ஜிங் இருக்குது, 120 இருக்குது, 180 இருக்குது. அது மாதிரி பல கிலோவாட்டில் இருக்குது, அந்த ஹைவேல இருக்குது. அப்புறம் வீட்டில் வந்து ஏசி பவர் சார்ஜ், எல்லா சார்ஜ் ரேட்டிங்ஸ்க்கும் அது கம்பேட்டபிள். ஃபுல் சார்ஜ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்? ஃபுல் சார்ஜில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா 500 kilometers மினிமம் உங்களுக்கு கொடுக்கும். 4 பேர் உள்ள ஏசி. ஹைவேல வந்து நீங்கள் 400 kilometers ப்ளஸ். கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தார் ராக்ஸ் தான் ஒரு முக்கியமான கார் ஒரு இதில் இருந்துச்சு. இந்த ஆண்டு வந்து உங்கள் மகேந்திரால எந்த கார் வந்து இந்த மாதிரி ஒரு தார் ராக்ஸ் ஈக்குவலில் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன்? இதில் ரெண்டில் எது உங்களுக்கு தார் ராக்ஸுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? XC60 BE6ல அதானே? நாங்களும் அதான் நினைக்கிறோம். யா, தேங்க்யூ. பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்.